காலகட்டத்தில் தேவதையாக தெரிஞ்ச செவிலியர்கள் இப்போ எங்கே போனாங்க? வாக்குறுதி எண் 356ல் பணி நிரந்தரமானது செவிலியர்களுக்கு வழங்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன ஆச்சு? செவிலியர்களுடைய ப்ரொட்டஸ்ட் ஆனது ஏன் நடந்துட்டு இருக்கு? ரெகுலர் செவிலியர்களுக்கான 3 to 4 months மெட்டர்னிட்டி லீவ் ஆனது கொடுக்கப்படும். ஆனால் கான்ட்ராக்ட்ல இருக்க செவிலியர்களுக்கு 3 to 4 months மெட்டர்னிட்டி லீவ் ஆனது இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு லாஸ் ஆஃப் பே தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு செவிலியர்களுடைய சேவையுமே நம்ம எல்லாருக்குமே தேவைன்னு சொல்லலாம். நம்ம பிறந்தது முதல், நமக்கான தடுப்பூசி போட்டது முதல், கொரோனா காலகட்டத்தில் மக்களை பார்த்தது முதல், எல்லா இடத்துலையுமே இவங்களுடைய தேவையானது இருந்துகிட்டே இருக்குது. அவங்களுடைய லைஃப்பை ரிஸ்கில் வச்சு கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கான சேவைகளை செஞ்சுருந்தாங்க. கொரோனா காலகட்டத்தில் பல செவிலியர்களுடைய தேவையானது இருந்தது. அந்த ஒரு ஸ்ட்ரகிளில் செவிலியர்கள் பேஷண்ட்ஸை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ செவிலியர்களே ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க ப்ரொட்டஸ்ட்டை பண்ணியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான உண்மையான அப்டேட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சுகன்யாதி ஜேர்னலிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யாதி சேனலிஸ்ட். 2021ல் டிஎம்கே கவர்மெண்ட் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்குன்னு இருக்கு, சம வேலை சம ஊதியம்னு இருக்கு. ஆனால் கான்ட்ராக்ட்ல இருக்க நர்சஸ்க்கு 14,000 சம்பளம் தான் கிடைத்துட்டு இருக்கு. 18,000 சம்பளமாக மாற்ற வேண்டும்ன்றதும் அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. ரெகுலராக கவர்மெண்ட் நர்சஸ்க்கு 70,000 கிட்ட ஏர்ன் பண்ணுவாங்க. பட் கான்ட்ராக்ட்ல இருக்க நர்சஸ் 14 to 18K தான் ஏர்ன் பண்ணுறாங்க. எம்ஆர்பி மெடிக்கல் ரெக்யூர்மெண்ட் போர்டு எக்ஸாம் இதில் தேர்ச்சி பெற்று செலக்ட் ஆன நர்சஸ்க்குமே இன்னும் பணி நிரந்தரமானது கிடைக்கல. அவங்க வாங்குகிற இந்த 14,000 சம்பளமானது அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு போதுமானதாக இருக்காதுன்றதுக்காகவும் அவங்க இந்த ப்ரொட்டஸ்ட்டை பண்ணியிருக்காங்க. எம்ஆர்பி மூலமாக ரெக்ரூட் பண்ண 13,000 நர்சஸ்ல 7,000 பேர் ரெகுலரைஸ் பண்ணியிருக்காங்க. மீதம் இருக்க 8,000 பேர் கான்ட்ராக்ட் பேஸில் தான் ஒர்க்கை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நிலைமைகள் என்ன? கான்ட்ராக்ட் நர்சஸ்க்குமே ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்குன்ற டிமாண்டை அவங்க வச்சுருக்காங்க. 18 டிசம்பர் அன்னைக்கு ஒரு ப்ரொட்டஸ்ட் ஆனது நடக்குது. சிவானந்தா சாலையில் 1800 நர்சஸ் ப்ரொட்டஸ்ட்ல இருந்திருக்காங்க. அதில் 800 பேர் அரெஸ்ட் பண்ணி கிளாம்பாக்கத்திற்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்கள ஊரப்பக்கம்ல இருக்க மேரேஜ் ஹாலில் வச்சிருந்திருக்காங்க. ஈவினிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க கிளாம்பாக்கத்தில் இருந்திருக்காங்க ப்ரொட்டஸ்டுக்காக. டிவிகே ஆதவ் அர்ஜுனா அந்த ப்ரொட்டஸ்ட்ல இருந்து அவங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்திருந்தாரு. கவர்மெண்ட் கொடுத்த வாக்குறுதியை தான் நாங்கள் எங்கள் சைட்ல இருந்து கேட்குறோம். கிட்டத்தட்ட 5 வருடங்கள் முடிய போகுது. இன்னும் அந்த வாக்குறுதியானது நிறைவேற்றப்படலைன்றத டிமாண்டாக அவங்க வச்சுருக்காங்க. எங்களோட ஃபேமிலியை விட்டுட்டு எங்களோட லைஃப்பை ரிஸ்கில் வச்சு ஒரு டயர்டாக இருந்த சூழ்நிலையிலும் கோவிட் பேண்டமிக் சிச்சுவேஷனில் நாங்கள் பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டோம். கவர்மெண்ட்டுக்கு எங்களுடைய இம்பார்ட்டண்ட் ஆனது அந்த டைமில் இருந்துச்சு. இப்போ அவங்க மறந்துட்டாங்கன்றத தெரிவிச்சிருக்காங்க. இந்த ப்ரொட்டஸ்ட் ஆனது ஒரு பர்சனல் பெனிஃபிட்காக மட்டும் இல்லாமல் ஒரு வெல்ஃபேர் ஆஃப் த சொசைட்டிக்காகவும் இருக்குன்னு நர்சஸ் சைட்ல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. திருச்சியில் 1000ல் இருந்து 1700 பேஷண்ட் பெட்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனால் அங்கே 100லேருந்து 200 ஸ்டாஃப் நர்சஸ் தான் இருக்காங்க. ஸ்டாஃப்ஸோட ஷார்ட்டேஜ்மே அந்த இடத்துல இருக்குன்றத தெரிவிச்சிருக்காங்க. 2015ல் பேசிக் பேவாக 7,000 இருந்தது. அதுக்கப்புறம் 14,000 மாற்றி அமைச்சிருந்தாங்க. இப்போ பேசிக் பேவாக 18,000 தான் இருக்கு. இப்போ இருக்க லிவிங் காஸ்ட் அண்ட் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு இந்த ஒரு 18,000 ஆனது போதுமானதாக இருக்குமா? மோஸ்ட் ஆஃப் த நர்சஸ் விமனாக இருக்காங்க. இந்த சேலரியை வச்சு அவங்க சர்வை பண்றது ஸ்ட்ரகிளாக இருக்குன்றதையும் அவங்க சைட்ல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. ரெகுலரைசேஷன் இட்ஸ் நாட் அ பிரிவிலேஜ், இட்ஸ் அ பேசிக் நீட். ரெகுலராக இருக்க கவர்மெண்ட் நர்சஸ்க்கு மெட்டர்னிட்டி லீவ் ஆனது கொடுக்கப்படும். மகப்பேறு விடுமுறையானது அழிக்கப்படும் வித் சேலரியோட. ஆனால் கான்ட்ராக்ட்ல இருக்க நர்சஸ்க்கு அந்த ஒரு லீவ் ஆனது இல்லை அண்ட் லாஸ் ஆஃப் பேவாகத்தான் இருக்கு. இது எல்லாமே மாற்ற வேண்டும்ன்றதையும் அவங்க கோரிக்கையாக வச்சிருக்காங்க. கொரோனா டைமில் பல நர்சஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இப்போ பாதி பேருக்கு வேலையே இல்லை. அவங்களுக்கும் நிரந்தர வேலை வாய்ப்பானது வழங்க வேண்டும்ன்றதையும் அவங்க கோரிக்கையாக வச்சுருக்காங்க.
நைட்டு 12 மணிக்கு அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு டாய்லெட்ஸ் எல்லாமே க்ளோஸ்டாக இருந்தது. பெண்களாக இருக்கிறதுனால அந்த டைமில் அவங்க மாதவிடாய் காலத்துலேயுமே அந்த ப்ரொட்டஸ்டில் இருந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி இருந்திருப்பாங்க. ஒரு எக்ஸாமில் தேர்ச்சி பெற்று எலிஜிபிலிட்டி ஆன கேண்டிடேட்டை நிரந்தர வேலைவாய்ப்பானது இல்லை, வேக்கன்சியே இல்லைன்னா எந்த ஒரு கணக்கில் இந்த எக்ஸாம்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. நியூ ஹாஸ்பிட்டல், நியூ பேஷண்ட் பெட்ஸ் எல்லாமே வந்தாலுமே ஸ்டாஃபோட ஷார்ட்டேஜ் ஆனது இருக்கும் பொழுது அது பேஷண்ட்டையுமே அஃபெக்ட் பண்ணும். ஐசியூவில் ஒரு பெட்க்கு ஒரு நர்ஸாவது இருக்கணும்னு ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லேயே இருக்குது. பல நர்ஸ் ஷிஃப்ட் டைமிங்கை தாண்டி தான் அவங்களுடைய ஓகே பண்ணுறாங்க. மா சுப்பிரமணியம் அவர்கள் 723 பேருக்கு பணி நிரந்தரமானது வழங்கப்படும்ன்றதை தெரிவிச்சிருந்தாங்க. பட் வாட் அபவுட் அதர்ஸ்? 8000 பேர்கிட்ட இருக்காங்க. அவங்களுடைய நிலைமையானது என்னவாகும்? முதற்கட்டமாக 1000 பேருக்கு பணி நிரந்தரமானது வழங்கப்படும்னு மா சுப்பிரமணியம் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து மற்றவர்களுக்கு பணி நிரந்தரமானது வழங்கப்படும்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து தற்காலிகமாக செவிலியர்களுடைய ப்ரொட்டஸ்ட் ஆனது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட்றது ரொம்பவே முக்கியமாக செவிலியர்கள்னு வரும்பொழுது அது சேவையாக தான் நம்ம எல்லாருமே பார்க்கணும். அந்த ஒரு சேவை செய்கிறவங்களுக்கே பல போராட்டங்கள் ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு வரும்பொழுது நம்ம சைட்லேருந்து நம்மளுடைய ஆதரவையும் சப்போர்ட்டையும் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். பல செவிலியர்கள் வெளிநாட்டுக்கு போய் தான் அவங்களுடைய வேலையை பார்க்குறாங்க. அவங்களுடைய ஃபேமிலியை பிரிஞ்சு அவங்க வெளிநாடுகளில் போய் ஏர்ன் பண்ணுறாங்க. வெளிநாடுகளுக்கு போகும் பொழுது தான் அதிகமான சேலரியானது கொடுக்கப்படும்ன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டே வந்துருச்சுன்னு சொல்லலாம். சேவைக்காக இந்த ஒரு கரியரை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கரியர்னு வரும் பொழுது அவங்களுடைய தேவைக்கான ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அது கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம எல்லாருக்குமே செவிலியருடைய தேவையானது ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக தேவையாக தான் இருக்குது. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுடைய செவிலியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த இஷ்யூஸ் பற்றி பல மீடியாஸில் பேசப்படலை. அண்ட் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். அவங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸுமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சைடில் இருந்து சொல்லிப்போம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.